Hello friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர். இன்றைக்கி நம்ம 1ஆம் தேதி 10ஆம் தேதி 19ஆம் தேதி இந்த தேதிகளில் பிறந்தவங்களோட குணநலன்கள், அதாவது கேரக்டரிஸ்டிக், அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும், அவங்கள பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ், அவங்கள பற்றின சீக்ரெட், அவங்களுக்கே தெரியாத சீக்ரெட். ரெண்டாவது அவங்களோட லைஃப், மேரேஜ் லைஃப், இப்போ வந்து அவங்களோட ஜாபு, அந்த மாதிரி இப்போ கரண்ட்டில் அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் நடக்க போகுது. இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் இல்லை, அவங்கள பற்றின ஒரு விஷயங்கள். இப்போ ரைட் நவ் மூமெண்ட் அவங்களுக்கு வந்து என்ன, அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறாங்க, அதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தது அவங்களுக்கு என்ன நடக்க போகுது, ஓகேங்களா, என்ன கிஃப்ட் வச்சுருக்காங்க ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? சரி, நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து நம்மளோட சேனலை வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, நன்றி. ஓகேங்களா? சில பேர் வந்து லைக் மட்டும் கொடுக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. அதனால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு நிமிஷம் தானே ஆகும். அப்படி ஒரு லைக் கொடுக்கும்போது அப்படி ஒரு சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுக்குற இந்த சப்போர்ட் தான் என்னை வந்து பூஸ்டப் பண்ணுது. நான் அடுத்தடுத்த ரீடிங் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸ், ஒரு சப்போர்ட், ஒரு ரெமெடி கிடைக்கும். நம்மளோட இந்த டிவைன் பார்த்த அந்த சேனல் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ரெமெடி கிடைக்கும். ஸோ எல்லோரும் பார்த்து பயனடைங்க, ஓகேவா? இந்த ரீடிங் பார்த்துட்டு ரீடிங்கோட எண்டில் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். எப்போவுமே தேங்க் பண்ண சொல்கிறேன், நான் அடிக்கடி ஒவ்வொரு பதிவுலேயும் சொல்கிறேன். நன்றி உணர்வு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். எல்லாருக்குமே அது வந்து சொல்லணும், தெரியப்படுத்தணும். நான் வந்து என்னால் எவ்வளோ நேரம் என் மூச்சு காத்து இருக்குமோ அவ்வளோ நேரம் நான் வந்து யூனிவர்ஸோடு இருக்கேன். அவங்க எவ்வளோனா நான் எப்போல்லாம் நான் வந்து எனக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைக்குதோ உங்களோட நான் கம்யூனிகேட் பண்ணும்போது என்னோடய யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ்க்கு நீங்கள் தேங்க் பண்ணுங்கள் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது என்னோடய டியூட்டி, ஓகேவா? ஏன்னா அந்த தேங்க் பண்ணுறதோட அந்த சந்தோஷம், ஆனந்தம், அதனால் கிடைக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய அந்த பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கும் கிடைக்கணும். அதுக்கு தான் சொல்கிறேன், ஓகேவா? என் லைஃப்பில் எவ்வளோ மிராக்கல்லாம் நடந்திருக்கு தெரியுமா? அதை நான் வேறொரு பதிவில் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் எல்லாருமே யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ்க்கு தேங்க் பண்ணுங்கள், ஓகே, கமெண்டில். அப்புறம் உங்களுக்கு இந்த ரீடிங் எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள், ஓகேவா? நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, வாங்க இப்போ ரீடிங் பார்க்கலாம். இந்த ரீடிங் பார்க்குறவங்க மோஸ்ட் ஆஃப் என்னென்ன ராசிக்காரங்க இருப்பீங்கன்னா, நீங்கள் வந்து வாட்டர் எலிமெண்ட்டுக்கான ராசிகள், கடகம், மீனம், விருச்சிகம். அப்புறம் ஒரு சிலர் வந்து ஃபயர் எலிமெண்ட்டு, நீங்கள் வந்து மேஷம், தனுஷ், சிம்மம், ஓகேங்களா? அப்புறம் ஒரு சிலர் வந்து நீங்கள் வந்து நிலராசி, எர்த் எலமெண்ட்டுக்கான ராசிகள், நீங்கள் வந்து மகரம், ரிஷபம், கன்னி, ஓகேங்களா? இந்த ராசிக்காரங்களுக்கு இது வந்து அப்படியே அக்யூரேட்டாக பொருந்திடும் நான் சொல்ல போகிற விஷயம். ஏன்னா அந்த 3 ராசிக்கும் ரொம்ப நல்லா ஹைலைட்டாக, இந்த 9 ராசிக்கு, ஓகேயா? மற்றவங்களுக்கு கேட்காதீங்க, சொல்கிறது தான். உங்களோட எனர்ஜி இதில் கனெக்ட் ஆகிருந்துன்னா கண்டிப்பாக உங்களோட எனர்ஜி அதில் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த ரீடிங் பார்க்குறவங்க இந்த தேதிக்கில், அதாவது நீங்கள் 9, 10, 19 தேதிகளில் பிறந்தவங்களுக்கான ஒரு அதாவது உங்களை பற்றின ஒரு சீக்ரெட், ரகசியம். நீங்கள் எப்படிப்பட்டவங்க, உங்களுக்கு இப்போ என்ன மாதிரியான லைஃப் சிச்சுவேஷன் இருக்குது, நீங்கள் என்ன ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன சவால்கள், உங்களுக்கு என்ன ஒரு சர்ப்ரைசிங் கிஃப்ட் வச்சுருக்காங்க யூனிவர்ஸ், அடுத்தது என்ன உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது, ஓகேவா? பார்க்கலாம். இதை பார்க்குறவங்க இந்த ராசிக்காரங்களில் நீங்கள் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப எனர்ஜெட்டிக்கான யங் பர்சனாக இருப்பீங்க. ரொம்ப அதாவது கைண்டாக இருப்பீங்க, அன்பானவங்களாக இருப்பீங்க, ஓகேங்களா? உங்கள் கண்ணில் ஒரு அந்த அமைதி, அந்த ஒளி, மற்றவங்களுக்கான அந்த இரக்கப்படுதல், ஓகேங்களா? ஒரு தாய்மை உணர்வு சொல்லுவோம்ல, மதர் கேர், அந்த மாதிரி இருப்பீங்க. ஒரு சிலர் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் கூட இருப்பீங்க, ஹீலராக இருப்பீங்க, ஓகேங்களா? இல்லைன்னா வந்து யோகா மாஸ்டர் அந்த மாதிரி.
மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இருப்பீங்க. இப்போ இந்த ஹோம் கேர்லலாம் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, வாலண்டரிஸ் மாதிரி, அது மாதிரி எல்லாம் கூட நீங்கள் இருக்கலாம். ஓகேவா? ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து எல்லாரையுமே அரவணைக்கக்கூடிய அந்த பர்சன், டேக் கேர் பண்ணிக்குவீங்க. யாராவது ஒரு உங்களால் என்ன முடியுமோ அந்த சப்போர்ட் கொடுப்பீங்க. ஏதாவது ஒரு உதவி கேட்குறாங்க, அது வந்து உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு, அதாவது உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தவங்களா இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அவங்கள ரொம்ப அன்பாக நேசிப்பீங்க. அவங்களுக்கு தேவையான அந்த உதவியை செஞ்சு கொடுப்பீங்க. அப்படி ஒரு உங்கள் மதர் கேரக்டர் நீங்கள் இருக்கீங்க. ஸோ ரொம்ப அந்த அந்த மாதிரி அந்த ஒரு மனப்பக்குவமும் உங்கள்கிட்ட இருக்கும். அமைதி. ஆனால் கோபம் வந்துன்னா பயங்கரமாக வந்துடும். கோபம் பட்டிங்கன்னா, அதாவது என்ன சொல்லுவாங்க, அந்த சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. அது மாதிரி அமைதியாக இருப்பீங்க. ஆனால் சடனாக ஒரு கோபம் வரும் பாருங்கள், அந்த நேரத்தில் யார் என்னன்னு கூட பார்க்க மாட்டீங்க. ஓகேவா? ஆனால் அந்த கோபத்தை மட்டும் கொஞ்சம் நீங்கள் குறைச்சிக்கணும். ஓகேவா? ஒரு சிலர் வந்து ஃபயர் எலமெண்ட்டில் இருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப துடிப்பான பர்சன் நீங்கள். ஓகேவா? அப்படியே ஒரு அதாவது எள்ளுன்னா எண்ணெயாக நிற்கிறாங்க அப்படி சொல்லுவாங்கள்ல, அதாவது இந்த வேலையை செஞ்சு முடின்னு சொல்கிறவங்களே செஞ்சு முடிச்சுட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸிங்காக இருப்பீங்க. ஏதாவது அதாவது திட்டமிட்டு செய்கிறது, பிளான் பண்ணி ஒரு விஷயம் செஞ்சிங்கன்னா சும்மா எடுத்தோம் கவுத்தோம் அப்படிலாம் செய்ய மாட்டீங்க. ரொம்ப அழகாக அதை வந்து நீட்டாக அதுக்கு வந்து ஒரு கிளியர் கட்டான ஒரு இதெல்லாம் பண்ணி தான் அதுக்கப்புறம் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அதை ஃபோக்கஸிங்காக செஞ்சு முடிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் கூட இருக்கலாம். இதை பார்க்குறவங்க ஏதாவது ஒரு மேனேஜர் மாதிரியோ, இப்போ டிபார்ட்மெண்ட் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்து உங்களுக்கான ஒரு தனி ஒரு இடம், அதாவது நீங்கள் வந்து ஷைனாக இருப்பீங்க. உங்களுக்கு கீழே நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஒரு ஹெட் மாதிரி. ஓகேங்களா? ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உங்கள்கிட்ட இருக்கும். நீங்கள் ஒரு கூட்டத்தில் போனால் கூட நீங்கள் வந்து ஒரு பிரைட்டாக உங்களோட அந்த இது வந்து தனித்துவமாக தெரியும். அப்புறம் வந்து ஒரு சிலர் எப்படி இருப்பீங்கன்னா, நிலராசிக்காரங்க, நீங்கள் கொஞ்சம் அழுத்தமான ஆள். ஓகேங்களா? நீங்கள் வந்து எப்படின்னா சீக்கிரத்தில் அசைஞ்சு கொடுக்க மாட்டீங்க எதுக்கும் வந்து. ஆனால் உங்கள் கூட இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஆனால் நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க. அவங்க ஏன்னா உங்ககிட்ட ஒரு விஷயத்தை வாங்குறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். பொறுமை இருக்கும் உங்ககிட்ட, வந்து ஒரு பொறுமை, நிதானம், அந்த செயல்திறமை எல்லாமே இருக்கும். ஆனால் சீக்கிரத்தில் எதுக்குமே வந்து அசைஞ்சு கொடுக்க மாட்டீங்க. கொஞ்சம் பிடிவாத குணமும் இருக்கும். ஓகேயா? ஓகே. அப்புறம் இப்போ உங்களுக்கு வந்து கரண்ட் சுச்சுவேஷன், உங்களோட மேரேஜ், ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரப்போசல் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ ப்ரப்போசல் வரப்போகுது. ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி ஜாப் ஏதோ அதாவது எல்லாருமே உங்கள் ஃபேமிலியில் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி, அதாவது உங்கள் தாத்தா பாட்டி உங்கள் தாத்தாவோட பிஸ்னஸ் உங்கள் ஃபாதர் பார்த்துட்ருப்பார், இல்லை ஃபாதரோட பிஸ்னஸை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. அந்த மாதிரி வழியாக நீங்கள் வந்து அந்த ஃபேமிலி பிஸ்னஸ் எடுத்து நடத்துகிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஜுவல்லரி ஷாப்லாம் வச்சுருக்காங்கல்ல, கோல்டு ஜுவல்லரி ஷாப், அந்த அவங்க வந்து பரம்பரையாக அப்படியே பண்ணுவாங்க. அதே மாதிரி நாடார்கள் அவங்கெல்லாம் வந்து கடை வச்சு அப்படியே அவங்களோட அப்பா பார்த்த கடையை அவர் எடுத்து நடத்துவார். அந்த மாதிரி டெக்ஸ்டைல்ஸ்லாம் வச்சு நடத்துகிறாங்கல்ல, அது மாதிரியான ஒரு செக்டாரில் வழியாக அந்த பிஸ்னஸை நீங்கள் எடுத்து பார்த்துட்ருப்பீங்க. ஸோ நல்ல வெல் செட்டில்டான பர்சன் தான் நீங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அதாவது மேரேஜ் லைஃப்காக ஒரு சிலருக்கு ப்ரப்போசல் வரப்போகுது. நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கவங்ககிட்டேருந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? திருமணத்துக்காக நீங்கள் இது பண்ணிகிட்ருக்கீங்கனாலும் உங்களுக்கான அந்த லைஃப் பார்ட்னர் வருவாங்க. ஃபர்தராக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். எஸ் கைஸ், நீங்கள் ஒரு சிலர் வந்து உங்களோட வேலைக்காக நீங்கள் ஏதோ ஒரு ஆக்ஷன், நீங்கள் வந்து உங்களோட ஜாபுக்காக ட்ரை பண்ணுறீங்க. அந்த முயற்சி வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நீங்கள் அந்த ஒரு அந்த கோலை வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த வழியில் போயிட்டுருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் அதில் தொடர்ந்து பயணிங்க. நீங்கள் எடுத்திருக்க டைரக்ஷன் கரெக்டு. நீங்கள் ஸ்டார்ட் பண்ண அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு நல்லா வந்து சக்ஸஸ் கொடுக்கும். தொடர்ந்து என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். ஒரு சிலர் வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருந்து கூட நீங்கள் வந்து அதை
சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டி காமிக்குது. ஓகேங்களா? உங்கள் மேலே கொஞ்சம் போட்டி பொறாமைகள் அதெல்லாம் இருக்குது. அது வந்து அந்த தேர்ட் பார்ட்டி வந்து உங்களோட அந்த சக்ஸஸ் அவங்களால தாங்கிக்க முடியல. அந்த சக்ஸஸை வந்து பிளாக் பண்ணணுன்ட்டு அவங்க ட்ரை பண்ணுறாங்க, ஜெல்லஸ் ஆகியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்தராக என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கணும். ஃபர்தராக என்னென்னா, இந்த ஸ்ட்ரகிளெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது, நீங்கள் வந்து தொடர்ந்து பயணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க கைஸ். நீங்கள் வந்து ஹெல்ப்பு கேட்கணும். நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்கல்ல, யார்கிட்ட ஹெல்ப் கேளுங்க. ஆனால் ஒரு சிலர் இதில் நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்களோ, ஃபைனான்ஷியலாகவும் சரி, எமோஷ்னலாகவும் சரி, கொஞ்சம் ஃபெயிலியர் எல்லாம் பார்த்துருக்கீங்க. மேபி அந்த தேர்ட் பார்ட்டினால் இருக்கலாம். ஓகேங்களா? அந்த தேர்ட் பார்ட்டினால் ஒரு ஃபெயிலியர் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. சீக்கிரமே ஒரு நல்ல ஒரு ப்ரப்போசல் வரப்போகுது உங்களுக்கு. உங்களை வந்து ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு லைஃப் பார்ட்னர். இது பார்க்குறது நீங்கள் வந்து மேரேஜ்க்காக பார்த்தாலும் சரி, நீங்கள் ஏதாவது லவ்வர்ஸ் நீங்கள் ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் சரி, கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். அவங்க வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சப்போர்ட்டிவான ஒரு எமோஷ்னலாகவும் சரி, எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு வந்து லைஃப் லாங் சப்போர்ட் தரக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. சக்ஸஸ் கார்டு. ஓகேவா? சில பேருக்கு வந்து குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு நல்ல கிஃப்ட், யுனிவர்சல் கிஃப்ட் உங்களுக்கு ஒரு கேர்ள் பேபி கண்டிப்பாக வரப்போகிறாங்க. ஓகேவா? கண்டிப்பாக ஒரு சிலருக்கு வந்து மைண்ட் செட் கிளியர் ஆகும். ஓகேங்களா? சில பேருக்கு வந்து அந்த தேர்ட் பார்ட்டி இருக்குது கைஸ், அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதை பார்க்குறவங்க நீங்கள் கொஞ்சம் அம்மன் வழிபாடெல்லாம் பண்ணுற ஆளாக இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க, அம்மன் வழிபாடு பண்ணுவீங்க. ஓகேங்களா? வாராகி, அப்புறம் வந்து பிரித்தியங்கரா, ஓகேங்களா, துர்கா, அந்த மாதிரி, அந்த காளியம்மன், அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் காடு ப்ரே பண்ணுறவங்களா இருப்பீங்க. அவங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ், ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க. உங்களோட வழிகளை திறக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு பவர் எனர்ஜி, அந்த தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட்லேருந்து கூட உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு இது கொடுக்குறாங்க கைஸ். ஒரு சிலருக்கு வந்து தேர்ட் பார்ட்டி வந்து மேபி ஒரு கேர்ள் பர்சனாக கூட, அதாவது ஃபீமேல் எனர்ஜியாக காமிக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களோட சக்ஸஸ் நியர்பை இருக்குது. சிலருக்கு வந்து மேரேஜ் லைஃப் அமையப்போகுது. ஸோ இந்த டேட்டில் பிறந்தவங்களுக்கு இப்போ ரைட்னா இருக்கிற அந்த விஷயங்கள், சில பேருக்கு வந்து வீட்டுக்கு ஒரு புது வாரிசு, புது உறவு வரப்போகுது. ஓகேங்களா? கேர்ள் சைல்டு வரப்போகிறாங்க. அம்மன் வழிபாடு பண்ணிகிட்ருக்கீங்க, மோஸ்ட் ஆஃப் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சில பேருக்கு வந்து ரீகன்சிடர் சொல்கிறாங்க. மேபி உங்களோட அந்த கிளாஷ், ஜெல்லஸ் பர்சன் யாராவது வந்து உங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, அவங்களெல்லாம் வந்து அதாவது அவங்களோட சேர்ந்து கம்பைன் பண்ணி நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி, இல்லை அதை ஜாபுக்கு பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, மேபி அதுக்காக கூட ரீகன்சிடர்னு சொல்லலாம். அவங்க தவறுகளை மன்னித்து அவங்கள வந்து மன்னிச்சிடுங்க, ஃபர்கிவ்னஸ் பண்ணி விடுங்க. அவங்கள மறுபடியும் வந்து நீங்கள் ரீஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறனால ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து இருக்கிறது தானே நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுங்க. ஓகேவா? இப்போ இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு எஸ். ஓகேங்களா? அடுத்தது என்ன சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸ் பார்க்கலாம். நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் கேட்குறீங்க, அந்த விஷயத்துக்கு வந்து இப்போ ரைட்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த நியூ ப்ரப்போசல் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு, மேபி இந்த ஃப்யூச்சர், நியர் ஃப்யூச்சர் எப்போ வேணாலும் நடக்கலாம் வந்து. ஓகேங்களா? ஒரு சிலருக்கு ஃபியூ மந்தில். ஓகேங்களா? சில பேர் வந்து அதுக்கான சைனை பார்க்கணும். ஓகேங்களா? அதுக்கான சைன் நீங்கள் வந்து யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் கிட்ட கேளுங்க. அதுக்கான சைன் வந்து கேளுங்க. நீங்கள் வந்து கரெக்டாக அதுக்கான இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா டக்குன்னு கேப்சர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிடைக்கிற சான்ஸை நழுவ விட்டுறாதீங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு நல்ல ப்ரப்போசல் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. வீட்டுக்கு வந்து ஒரு நியூ பேபி வீட்டுக்கு வர போகிறாங்க இந்த நியர் ஃப்யூச்சர் அப்படின்ட்டு அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க போல். ஓகேங்களா? ஸோ நல்லா வந்திருக்கு உங்களுக்கு ரீடிங்கு. ஸோ இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்க்கு குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது வந்து இதில் டவுட் இருக்குது, ஏதாச்சும் ஒரு வந்து பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பலாம், இல்லைனா வாய்ஸ் மெசேஜ் கொடுக்கலாம். சரியா? ஒரு சிலருக்கு ஹீலிங் தேவைப்படுது, சக்ராஸ் அண்ட் ஆரஸ் ஹீலிங் வேணும், உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் பாண்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா உங்களோட ஆரா சக்ரா பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சில பேருக்கு அந்த பிஸ்னஸில் கூட கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, ஜெல்லஸாக இருக்காங்க, இப்போ தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இருக்குது, டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, உங்களோட சக்ஸஸை வந்து கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி அது மாதிரி ஏதாவது இருந்தால் கூட உங்களோட சக்ராஸ் ரூட் சக்ராஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபைனான்ஷியல் இதெல்லாம் வந்து பிளாக் ஆகும். அப்புறம் வந்து பிஸ்னஸில் கொஞ்சம் ரொம்ப அதில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த வெற்றியெல்லாம் கொஞ்சம் தடைபடுறதுக்கு சான்சஸ் இருக்குது ரூட் சக்ரா. ஸோ அதனால் மேபி உங்களுக்கு யாருக்காவது அந்த மாதிரி சக்ராஸ் இம்பேலன்ஸ் இருக்குது, அது மாதிரி டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து சக்ராஸ் வந்து ஹீல் பண்ணிக்கலாம். ஆராஸ் வந்து கிளென்ஸ் பண்ணி பவர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் அது வந்து வழி ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும், ரெமெடி வேணும் உங்கள் லைஃப்க்கு அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அதுக்கான சொல்யூஷன் எடுத்துக்கோங்க. ஓகேவா? காட் பிளஸ் யூ. ஹாவ் அ நைஸ் டே.